பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மூழ்காத லெமூரியா கண்டத்தில் பக்ருலி ஆறு ஓடிய தென்குமரியை தமிழ்நாட்டின் அகண்ட தமிழ் மண்ணை ஆண்ட பெருமன்னன் எங்களுடைய முருகன். அந்த முருகனுடைய அறுபடை வீடுகள்ல மிக மிக முக்கியமானது திருச்செந்தூர் இந்த முருகன் கோயில். அதாவது தமிழனாக இருப்பவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் மறக்காமல் வணங்குவது எங்கள் முருகனை. அந்த அடிப்படையில் அறுபடையில் முதல் தொடக்கமாக திருச்செந்தூர் மண்ணுக்கு நான் வந்திருக்கேன். மீதி இருக்கிற 5 இடங்களுக்கும் இந்த பயணம் தொடரும். இதில் இங்கே வந்தபோது திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வர்றவங்க எல்லா மாநிலத்திலிருந்து வராங்க, உலக நாடுகள்ல இருந்து வராங்க. ஆனால் இந்த கோயில்ல அடிப்படை வசதிங்கிறது மிக மிக மோசமாக மட்டுமில்ல, வசதியானவர்களுக்கு மட்டுமே அவர்கள் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இங்க இருக்கிற நிர்வாகம் செயல்படுதுங்கிறது நேர்மையற்றது. அது மனசுக்கு சொல்ல முடியாத சங்கடத்தை கொடுக்குது. அதாவது வர்றவங்க விஐபியாக இருந்தா அவங்கள்ட்ட 500 1000 மட்டும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பல்லாயிரக்கணக்கில் அவங்கள வாங்கி அவர்களை மட்டும் உள்ள அனுப்பி சாமானியர்கள் வரிசையில நிற்க வச்சு அவங்களுக்கு எத்தனையோ இயற்கை உபாதைகள் இருக்கும். அதை விட நோய் கொண்டவர்கள் வருவாங்க. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரி வலிப்பு அவங்கள மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்கு கூட அவங்கள அழைச்சிட்டு போக முடியாத அளவுக்கு அந்த அவசர வழியில வழிவிடாம அல்லது அதற்குரிய காவலால் இல்லாம அவங்க பட்ட பாடு, அவங்க அழுத அழுகைங்கிறது இங்க இருக்கிற எல்லாரையுமே துடிதுடிக்க வச்சிருச்சு. ஆக இந்த நிர்வாகம் இதெல்லாம் நேர்மையோட நடத்தணும். இதற்கான துறை ஐயா சேகர் பாபு அவர்கள்ட்ட இருக்குது. அப்ப இந்து அறநிலைத்துறையா இருக்கிற இந்த நிர்வாகம் உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இங்க இருக்கிற அறைகளை சாமானியர்கள் தங்குகிற அந்த தொகைக்கு கொடுக்காம அதை இங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்களே அதை கையில் எடுத்துக்கிட்டு அதை அந்த அறையெல்லாம் அவர்களுக்கு ஒதுக்கி அவங்க மேல் வாடகைக்கு விடுறதெல்லாம் இவர்கள் சம்பாதிக்க, இவர்கள் வாழ்வதற்காக இந்த கோயில் இல்லை. ஆக எங்க மக்கள் இங்க அவங்க முருகனை தரிசனம் செஞ்சுட்டு அவர்கள் வேண்டுதலோட போய் மகிழ்ச்சியோட வாழறது தான். ஆனால் இங்க இருக்கிற இந்த நிர்வாகம் இது போல எண்ணற்ற நேர்மையற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. உடனடியாக கலெக்டர் தலையணும், காவல்துறை அதிகாரிகள் தலையணும். ஒரு நாளைக்கு 45 பேர் காவல்துறை அதிகாரி இங்க காவல் காக்கணும்னு சொல்றாங்க. இங்க எத்தனை பேர் மயக்கடிச்சு விடுறாங்க, அவங்களுக்கான சரியான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை. அப்ப இந்த அறநிலைத்துறை ஐயா சேகர் பாபு, இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டை ஆள்கிற திமுக அரசு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், இவர்கள் எல்லாரும் உடனடியாக கவனத்தை எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயில்ல இன்னும் எண்ணற்ற ஊழல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் உடனடியாக சரி செஞ்சு சாமானியர்கள் இங்கு வந்து போக, தங்கி தரிசனம் செய்ய இது அத்தனைக்கும் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.